பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் தூய ராயப்பர் ஆலயங்க. இந்த ஆலயம் ராயபுரத்துல இருக்கு. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இது கட்டப்பட்டது. இன்றளவும் சிறப்பான முறையில இந்த ஆலயம் இயங்கிட்டு இருக்குது. இந்த ஆலயத்தை பார்த்த உடனே பேதுரு அண்ணாச்சி தான் ஞாபகம் வராரு. அவரோட பேர் தாங்க ராயப்பர். தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எவ்வளவு உண்மைங்க. அவர் அப்போஸ்தலனா இருந்து, ஆமா அப்போஸ்தலருக்கெல்லாம் தலைவனா இருந்து அவர் அந்த ஊழியத்தை எவ்வளவு சிறப்பா செஞ்சாரு. ஊழியம் செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அதுவும் அப்ப இருந்த நேரம் ரொம்பவே நெருக்கடியான நேரம். நிறைய தீமைகள் அவர் அனுபவிச்சார். அவரோட மரணம் கூட சிலுவையில தான் அவரை அரைஞ்சாங்களாம். அதுவும் அவர் கேட்டுக்கிட்டாராம், இயேசு கிறிஸ்துவ போல என்ன நேரா வேண்டாம், தலைக்கீழே என்ன சிலுவையில அறையுங்கன்னாராம். மரணம் வரையிலும் எத்தனை சகிப்புத்தன்மை. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம எல்லா வேலையும் எடுத்து செய்வோம். ஆனா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே கோவம் வந்துடும். அடுத்த முறை அவங்க காஃபி கேட்டா கூட கொடுக்க மாட்டோம். அட உயிர் போது தண்ணி குடுமானா கூட கண்டுக்க மாட்டோம். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். என்னங்க, அப்போ உங்களுக்கும் மேன்மையடைய ஆசை தானே? God bless you all.